செய்தியினுடைய தலைப்பு ஜெயம் கொடுக்கும் தேவன். அதுதான் புத்தாண்டில் நம்ம தியானித்தோம். இந்த ஆண்டு நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனாக ஆண்டவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அந்த ஜெயம் கொடுக்கும் தேவனில் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியத்தை நம்ம தியானித்தோம். தானியேலுடைய காரியம் வெற்றியாக இருப்பதற்கு காரணம் நல்ல தீர்மானம், அவருடைய குற்றமற்ற வாழ்க்கை, ஜெபம், அவருடைய விசுவாசம், விசேஷித்த ஆவியானவர் அவரோடு இருந்தனால அந்த 5 காரியத்தினால தானியேலின் காரியம் வெற்றியாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு, ஒரு வேளை நீங்கள் பேப்பர் பேனா கொண்டு வந்திருந்தால் நீங்கள் எடுத்து டைரி எடுத்து நீங்கள் எழுதலாம். பாவத்தின் மேல் வெற்றி. இன்றைக்கி செய்தியின் தலைப்பு பாவத்தின் மேல் வெற்றி. பாவத்தின் மேல் வெற்றி. வெற்றி தான், ஜெயந்தான். இப்படி ஜெயத்தை குறித்து தொடர் செய்தியாக நான் உங்களுக்கு தெரியும். ஆசீர்வாதத்தை குறித்து 3 மாதம் செய்தி கேட்டோம். இது 3 மாதம் வராது, ஒரு சில வாரங்கள் வரலாம். வெற்றியை குறித்து எவ்வளோ நாள் வருதோ, எத்தனை வாரம் வருதோ. ஹாப்பி நியூ இயரில் தானியேலின் காரியம் ஜெயமாக வெற்றியாக இருந்தது, 5 காரியம். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு பாவத்தின் மேல் வெற்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, தாய்மார்களே, வாலிப பிள்ளைகளே, நீங்களும் நானும் பல காரியத்தில் வெற்றியை எதிர்பார்க்குறோம். நிச்சயம் தருவார் இந்த ஆண்டு. ஆனால் நீங்களும் நானும் பாவத்தின் மேல் வெற்றி அடைய வேண்டும். அதை குறித்து, பாவத்தை குறித்து ஒரு சில வசனங்களை சொல்லி பாவத்தின் மேல் வெற்றி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும். அப்போ தான் நான் வசனம் சொல்லும்போது நீங்கள் வாசிக்கணும். இப்போ நீங்கள் குறிப்பெடுக்கிறவங்க வசனம் சொல்லும்போது நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் பைபிளை திருப்பிட்டு இருக்க வேண்டாம். நான் சொல்லும்போது மட்டும் நீங்கள் திருப்பினா போதும். குறிப்பெடுக்கிறவங்க நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் திருப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் கடகடன்னு போவேன். வேதம் சொல்லுகிறது பைபிளில், பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. 2 நாளாகமும் 6:36 எடுக்க வேண்டாம், எழுதுறவங்க மட்டும் எழுதுங்க. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. 2 நாளாகமும் 6:36. அடுத்து, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி என்று ரோமர் 6:23. ரோமர் 6:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். ஆதாம் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும் பாவம் செய்து ஆதாமை போல தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். சங்கீதம் 51:5 தாவீது சொல்லுகிறார், இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே துர்க்குணத்தில் தான் நம்ம உருவானோம். உங்கள் தாயும் என் தாயும் பாவத்தில் தான் நம்மளை பெற்றெடுத்தாங்க. சங்கீதம் 51:5 தாவீதுக்கு மாத்திரம் அந்த வசனம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். பாவம் என்றால் என்ன? ஏன்னா பாவத்தின் மேல் வெற்றி அடைய அதை தியானிக்கிறதுக்கு முன்னாடி பாவத்தை குறித்து சில காரியங்கள் தெரிஞ்சாதான் நம்ம வெற்றி அடைய முடியும். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 1 யோவான் 3:4. 1 யோவான் 3:4. அன்னைக்கு நியாயப்பிரமாணம் இருந்தது. இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா வேதத்தை, கற்பனையை, கட்டளையை மீறுவது தான் பாவம். அன்றைக்கி நியாயப்பிரமாணம் மாத்திரம் இருந்துச்சு. இன்றைக்கி 66 புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்குறான். கற்பனை, கட்டளை, இதை செய், இதை செய்யாதேன்னு. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் செய்யாதேன்னு சொன்னதை செய்யக்கூடாது, செய்யணும்னு சொல்கிறத செய்யணும். அதுதான் கற்பனை, கட்டளை, பிரமாணம் எல்லாமே. அப்போ அதை மீறும்போது அதுதான் பாவம். புரியுதுங்களா? 2வது, நன்மை செய்ய திராணி இருந்தும் ஒருத்தருக்கு நன்மை செய்யலைன்னா அதுதான் பாவம். பாவம் என்றால் என்னங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். யாக்கோப்பு 4:14. யாக்கோப்பு 4:14. நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். அப்படி சுருக்கமாக எழுதிக்காங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். 1 யோவான் 3:4. நன்மை செய்ய நமக்கு முடியும், ஆனால் நம்ம நன்மை செய்யாமல் இருந்தால் அதெல்லாம் பாவம். இன்னும் பைபிளில் பாவம் என்று லிஸ்ட்டு நிறையா போட்டிருக்கு. புரியுதுங்களா? நிறைய இடத்துல பாவ லிஸ்ட்டு போட்டிருக்கு. அது ஒரு சிலதை நான் சொல்கிறேன், மிச்சதெல்லாம் உங்களுக்கே தெரியும். விக்கிரக ஆராதனை ஒரு பாவம், விபச்சாரம் ஒரு பாவம், வேசித்தனம் ஒரு பாவம். இதெல்லாம் தெரியும், நீங்கள் எழுதக்கூட வேண்டாம். ஸ்பீடாக எழுதுனா எழுதலாம். கொலை செய்வது ஒரு பாவம். கொலை செய்யலைன்னா
யாராவது ஒருத்தரை பகைச்சோம்னா நம்ம மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறோம். நம்ம கொலை செய்யலை, ஒருத்தரை நம்ம நியாயம் இல்லாமல் ஒருத்தரை பகைச்சோம்னா நம்ம கொலை செஞ்சதுக்கு சமம். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செஞ்சால் தான் பாவம். புதிய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அது என்ன, விபச்சாரம் செஞ்சதுக்கு சமம். அதே இந்த ஆணும், பெண்கள் ஆணை இச்சையோடு பார்த்தாலும் அது விபச்சாரம் செஞ்சதுக்கு சமம். அப்போ பெண்கள் தான் போட்டிருக்கு அப்படின்னு இல்லை, பெண் அப்போ வசனத்தை நம்ம அப்படி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்படி பெருமை, பொறாமை, இன்னும் சொல்ல போனால் ஜெபம் பண்ணாமல் இருப்பது கூட பாவம் பைபிளில் போட்டிருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஜெபம் பண்ணலைன்னா ஜெபம் பண்ணாமல் இருப்பது கூட பாவம். ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லாமல் வாய்ப்பு கிடைச்சி, எல்லா நாளும் சொல்ல முடியாது, டெய்லி சொல்ல முடியாது, வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சி பயந்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லலைன்னா அது பாவம். பாவம். இப்படி பைபிளில் நிறையா பாவம். பண ஆசை பாவம், பணத்தை வட்டிக்கு விடுவது பாவம், இப்படி லிஸ்ட்டு நிறையா போட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள். இப்படி பாவம் என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ பாவத்தினுடைய விளைவு எழுதிக்கங்க. பாவத்தினுடைய விளைவு பின்னாடி தான் நான் எடுக்க போகிற வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கணும். அது வரைக்கும் எழுதுறவங்க மட்டும் எழுதுங்க, மற்றவங்க மனசில் வச்சுக்கோங்க. பிரதர் சிஸ்டர், பாவத்தினுடைய விளைவு என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷனை பாவம் என்ன செய்யும்? அடிமைப்படுத்தும். இப்போ பீடி சிகரெட்டு குடிக்கிறவங்க அதுக்கு அடிமையாயிருவாங்க. சாராயம் குடிக்கிறவங்க அதுக்கு அடிமையாயிருவாங்க. பொய் சொல்கிற பழக்கம் இருந்தால் அதுக்கு அடிமை ஆயிடுவாங்க. விபச்சாரம் செய்கிற பழக்கம் இருந்தால் விபச்சாரத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க. வேசித்தனம் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா வேசித்தன இப்படி எந்த பாவமாக இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பாவத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க. யோவான் 8:34. பாவம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தும். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, அதே இடத்துல நம்ம பார்க்கும்போது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தராவி எங்கெங்க விடுதலை உண்டு. நம்முடைய இந்தியா ஆங்கிலேயர்கிட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம். ஆனால் இன்னும் இந்திய ஜனங்கள், தமிழ்நாட்டு ஜனங்கள், இந்த மனச்சொல்லு தாலுக்கா ஜனங்கள், ஏன் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இப்போ வேணால் அடிமைத்தனத்தில் இல்லாமல் இருக்கலாம், அப்பா பிதாவேன்னு அவருடைய பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி பாவத்தில் அடிமையாக இருந்தோம். அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை ஆண்டவர் முறித்து சத்தியம், குமாரன், ஆவியானவர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். இதுதான் பாவத்தினுடைய விளைவு. பாவம் ஒரு மனுஷனை கட்டி, பாவ கயிறு கட்டி அவனை அடிமைப்படுத்திடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். ஆதியாகமம் 4:7. இன்னைக்கு நிறைய வசனம் வரும். ஆதியாகமம் 4:7 அங்கே பார்க்குறோம். வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள், நாங்கள் எடுக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். காயின் ஆபேல், முதல் குடும்பம், அண்ணன் தம்பி. அண்ணன் காயின், தம்பி ஆபேல், 2 பேரும் பலி செலுத்துகிறாங்க. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கலைன்னு உடனே அப்பா அம்மாட்ட வந்து கேட்டிருக்கலாம். அதான் ஏவாள்கிட்ட, அப்பாப்பா அம்மா ஏன் தம்பி காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார்? அப்படி அக்கினி இறங்கிச்சு பச்சிச்சது அந்த காளையை, அந்த இதை ஆட்டு மந்தையை, ஆட்டுக்கடாவை மந்தையில் கொள்ளுன்னு கொண்டு வந்தேன். நானும் விவசாயம் பண்ணி தானே கொண்டு வந்தேன், எனக்கு அக்கினி இறங்கலேன்னு சொன்னால் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, நீ கொண்டது நல்லதாப்பா, முதல்ல ஒன்றை கொடு, ஒன்றை கொடுக்காம காணிக்கையை கொடுத்தா வேஸ்ட்டு, முதல்ல ஒன்றை காணிக்கையாக கொடு, அப்புறம் பொருளை கொடு. ஆபேல் பாரு, அவன் மேன்மையானது, ரத்தத்தில் தான் பாவம் மன்னிப்பு இருக்குது, அதனால் ரத்தத்துக்கு அடையாளமாக முதல்ல ஆபேல் தன்னை உள்ளத்தை கொடுத்தான். ரெண்டாவது என்ன செஞ்சார்? அவர் மேன்மையான பலியை. நாங்கள் அப்படி தான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அத்தி இலையை தச்சு நாங்கள் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அது காஞ்சி போச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சார்? அடித்து எங்களுக்கு தோல் உடைய உடுத்தினார். ரத்தத்தினால தான் பாவம் மன்னிப்பு, ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது அப்படின்னு அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. அதை யாபம் வச்சுருந்தா ஆபேல் கொழுமையானதை கொடுத்தார். இப்போ காயின் என்ன செஞ்சுருக்கலாம்? அவங்க மந்தை தான், அப்பா அம்மாவுடைய சொத்து தான், எனக்கு ஒரு ஆடை கொடுக்கணும், நிச்சயம் தம்பி கொடுத்துருப்பார். அப்படிப்பட்ட தம்பி ஆபேல் கிடையாது. ஆனால் காயினை கர்த்தர் அங்கீகரிக்கலை, உள்ளத்தையும் கொடுக்கல, சிறப்பானதையும் கொடுக்கல. ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினார். அப்போ கொலை செஞ்சிடறார். நான் விஷயத்துக்கு வரேன். கொலை செஞ்சது காட்டில், ஆனால் பைபிள் சொல்லுது, நீ நன்மை செய்யாமல் இருந்தால், நன்மை செய்யாட்டா மேன்மை இல்லையோ, பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் எந்த ஊரில் பாவம் செஞ்சாலும் உங்கள் வீட்டில், என் வீட்டில் பாவம் வீட்டு வாசற்படியில் என்ன செய்யும்? படுத்திருக்கும். மறந்துடாதீங்க.
இதுதான் பாவத்தினுடைய விளைவு. மூணாவது, பாவம் தொடர்ந்து பிடிக்கும். என்னாகமம் 32:23. என்னாகமம் 32:23. அங்கே எந்த சூழ்நிலையில் அந்த பாவம் தொடர்ந்து பிடிக்கணும் வருதுன்னு பார்க்கும்போது 10 கோத்திரம் அதை காணான ஆண்டவர் வாக்குத்தம் கொடுக்குறாரு. இவங்க போய் யுத்தம் செஞ்சு பிடிக்கணும். இந்த 2.5 கோத்திரம் ரூபன், மனாசே, இந்த இன்னொரு கோத்திரம், ஒரு 12 கோத்திரத்தில் 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு இங்கேயே எங்களுக்கு ஆடு மாடுக்கு நல்ல புல்வெளி இருக்குது, அதனால் இதை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக எங்கள் ஆடு மாடுக்கு தண்ணிலாம் இருக்குது, இந்த இடம் தான் வேணும்னு சொல்லி அந்த 2.5 கோத்திரம் 12 கோத்திரத்தில் 2.5 கோத்திரம் அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ மோசே சொல்கிறாரு, இன்னும் மீதி உள்ள கோத்திரத்துக்கு அதை போய் யுத்தம் செய்யணும், பங்கு பிரிக்கணும். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என் மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு நாங்களும் வாரோம், யுத்தம் செய்கிறோம், யுத்தம் செஞ்சு அங்கே எங்களுக்கு பங்கு வேண்டாம், இங்கேயே எங்களுக்கு பங்கு கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் தான் யோர்தான், எரிகோ, அப்புறம் யோசுவா போய் எல்லாத்தையும் பிடிச்சி பங்கு போட்டு சீட்டு போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க யுத்தத்துக்கு வந்தாங்க, வந்து அப்புறம் தான் திரும்பி வராங்க. அப்போ மோசே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் யுத்தத்துக்கு வரலன்னா அது பாவம் உங்களை என்ன செய்யும்? தொடர்ந்து பிடிக்கும். அப்போ அது மாதிரி நம்ம செய்கிற பாவம் அடிமைப்படுத்துறது மாத்திரம் அல்ல, வீட்டு வாசற்படியில் படுத்திருப்பது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் செய்கிற பாவம் என்ன செய்யும்? மனுகுலம் செய்கிற பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும். யோபுல ஒரு வசனம் இருக்குது, பாவம் மண்ணில் என்ன செய்யும்? படுத்துக்காம எலும்புகளோடு இருந்து மண்ணில் படுத்துக்கொள்ளும் என்று யோபுல ஒரு வசனம் இருக்கிறது. அடுத்து பாவத்தினுடைய அகோரம் என்ன தெரியுங்களா? பாவத்தினுடைய விளைவு, பாவத்தினால மனுகுலத்துக்கு வியாதி. இயற்கையாக சில வியாதி வரும், பிசாசுனால வியாதி வரும், கால சூழ்நிலையினால இந்த கிளைமேட் சேஞ்சினால சில வியாதி வரும். ஆனால் சில வியாதி பாவத்தினால வியாதி வரும். யோவான் 5:14, யோவான் 5:14 எடுக்க வேண்டாம், எழுதி கொள்ளுங்கள். அங்கே 38 வருஷமாக அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்த படுக்கையாக ஒரு மனுஷன் வியாதியோடு படுத்து கிடக்கிறான். அவனை தூக்கி விட யாரும் இல்லை. தேவதூதன் கலக்கிறாங்க, எத்தனை சூமன உருப்படி குருடர் எல்லாரும் போய் முந்தி யார் போகிறாங்களோ அங்கே சுகம் ஆயிடுறாங்க. இவர் படுத்த படுக்கையாக கிடக்கிறார். படுத்த படுக்கையாக கிடந்து முதுகெல்லாம் ஒருவேளை புண்ணாக இருந்திருக்கும். அது அந்த வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் 51 நாள் நான் படுத்த படுக்கையாக கிடந்தேன். இங்கிட்டு திரும்ப முடியாது. காலில் முழங்கால் கீழே ஒரு பெரிய ராடு ஓட்டை போட்டு 5 கிலோ வெயிட்டை காலை இழுத்து அப்படியே தொங்கி நீங்கள் அநேகர் வந்து பார்த்தீங்க, ஒரு சிலருக்கு தெரியாது. அப்போ நான் படுத்தது 51 நாள் தான் படுத்திருந்தேன். அப்புறம் 55வது நாள் எழுந்துச்சிட்டேன். ஆனால் இந்த நான் பிரசங்கம் பண்ணுகிற இந்த 38 வருஷம் படுத்த படுக்கையாக கிடந்தார். அவனை சுகம் ஆக்கிட்டார், படுக்கை எடுத்துக்கொண்ட நடன்னு. அப்போ சர்ச்சில் அவனை கண்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதிக கேடு வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு. ஏன் இயேசு சொல்கிறாருன்னா, ஒருவேளை அந்த பாவம் அவனுக்கு எதனால் வந்திருக்கும்? வியாதி எதனால் வந்திருக்கும்? பாவத்தினால. நீங்கள் ஏசாயா 1:6 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கால் தொடை உச்சங்கால் வரை சுகமே இல்லை. அது எதனாலன்னா பாவத்தினால. அப்போ பாவத்தினாலே மனுகுலம், பாவத்தின் விளைவு வியாதி. அடுத்து பாவம் பிரிவினையை கொண்டு வரும் தேவனோட. அவருடைய முகத்தை மறைக்கும் பாவம். ஏசாயா 59:1-2 அக்கிரமங்களே அந்த பிரிவினையை உண்டாக்குறது, பாவங்களே அந்த முகத்தை, பிதாவின் முகத்தை என்ன செய்யுது? மறைக்கிறது. அடுத்து ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேர் எழுதின ஆண்டவர், அவர் தான் பேர் எழுதினார், அதை கிறுக்கி போடுவார். யாத்திராகமம் 32-33, யாத்திராகமம் 32-33 அங்கே மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை அழைச்சிட்டு வர சொன்னீங்க, இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, உண்மைதான், அப்படி நீங்கள் அழைச்சிட்டு போகலன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்துலேருந்து என்ன செய்யுங்க? கிறுக்கி போடுங்கன்னு மோசே சொல்கிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் பேரை நான் கிறுக்கி போட மாட்டேன், நீ பாவம் செய்யலை, யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்க பேரை தான் நான் என்ன செய்வேன்? கிறுக்கி போடுவேன்னு அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போ பாவத்தினுடைய விளைவு, பாவம் அறிக்கை செஞ்சு நம்ம ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று வந்து திரும்ப பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பேரை கிறுக்கி போட்டுருவார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம விட்டு விலகி போவார். சிம்சோன்ட்டு ஆவியானவர் இருந்தார், தொடர்ந்து விபச்சாரத்தின் மேலே விபச்சாரம், வேசி,
தொடர்ந்து நியாயாதிபதிங்கிற ஸ்தானத்தை விட்டு பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தனால சைலண்டாக ஆவியானவர் விலகி போயிட்டா. ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லி பலன் இருக்கணும், ஆவியானவர் இருக்கிறவங்க தான் பலன். ஒரு தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொல்றார். புரியுதுங்களா? கதவை பூட்டுறாங்க, கதவை திறந்துட்டு வர்றார், கயிறை கட்டுறாங்க, கயிறெல்லாம் என்ன செய்யறார்? அவிழ்க்கிறார். ஆவியானவர் அவரோடு இருந்தா. எப்பவுமே ஆண்டவர் தருணத்தை கொடுப்பார், எச்சரிப்பார். தொடர்ந்து பாவம் செய்யும் போது சைலண்டா விலகிடுவார். இம்மானுவேல் தான் நம்மோடு இருப்பார். ஆனால் தொடர்ந்து பாவம் செய்யும் போது சைலண்டா விலகிடுவார். எப்பொழுதும் பலன் இருக்கிற மாதிரி சிம்சன் எழும்பினான். ஆனால் அந்த ரகசியத்தை சொன்னதுனால முடி சிரைக்கப்பட்டு கண்ணை பிடுங்கி பரிதாப நிலமானது. கடைசியாக பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 கடைசியாக பார்க்கும்போது அந்த 6 கடைசி வசனம், 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம், பாவத்தின் சம்பளம் நரகம். அந்த மரணங்கிறது நரகம். புரியுதுங்களா? 6 கடைசி. அப்போ அன்பு தேவ, இதுதான் பாவத்தினுடைய விளைவு. மறுபடியும் சொல்கிறேன், அடிமைப்படுத்தும். யோவான் 8:34 வீட்டு எழுதுனவங்க டிக்கெட் அடிச்சுக்கங்க. வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். ஆதியாகமம் 4:7 பாவம் தொடர்ந்து பிடிக்கும். எண்ணாகமம் 32:23 பாவம் மண்ணில் எலும்பில் இருக்கும், யோபில் இருக்குது. அதுக்கு வசனம் நீங்கள் வீட்டில் போய் கண்டுபிடிங்க. அங்கே அந்த யோபில் இருக்குது, இப்போ கண்டுபிடிக்க வேண்டாம். அடுத்து 5வது பாவம் வியாதியை கொடுக்கும். யோவான் 5:14, ஏசாயா 1:6 பாவம் தேவனை விட்டு பிரிவினையும் முகத்தையும் மறைக்கும். ஏசாயா 59:1-2 பாவம் தொடர்ந்து செய்யும் போது ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போட்டுருவார். யாத்திராகமம் 32:33 பாவத்தின் சம்பளம் மரணம், அப்படின்னா நரகம். ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அடுத்து பாவத்தினுடைய பாதிப்புகள் கவனிங்க. பாவம் செஞ்சவங்கள முதலாவது அந்த பாதிப்பு ஏற்படுத்தும், மனசு பாதிக்கும். 2வது, ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது மற்றவர்களை பாதிக்கும். குடும்பத்தில் ஒரு நபர் பாவம் செஞ்சா, கணவன் பாவம் செஞ்சா முழு குடும்பத்தை பாதிக்கும். ஒரு குடும்பத்தில் மனைவி பாவம் செய்தால் கணவனை பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும். ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் பாவம் செய்தால் அது பெற்றோரை பாதிக்கும். பாவங்கள் பாதிப்பை உண்டு பண்ணும். முதல்ல அவங்களுக்கு பாதிப்பு, 2வது குடும்பத்தில் மற்றவர்களுக்கு பாதிப்பு, 3வது தேவனையும் பாதிக்கும். ஆவியானவர் துக்கப்படுவார், ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுவார். நோவா காலத்தில் ஜனங்க பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டார். பார்த்தீங்களா? ஏண்டா அந்த மனுஷனை உண்டாக்கணும்னு சொல்லி முழு உலகத்தையும் வெள்ளத்தினால அழித்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பாவம் தேவனை பாதிக்கும், குடும்பத்தை மற்றவர் மனுஷரை பாதிக்கும், பாவம் செய்த அவர்களையும் பாதிக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் இளையகுமாரன். நீங்கள் இளையகுமாரன் சம்பவத்தை பாருங்கள். அந்த துன்மார்க்கமாக அந்த பணத்தை சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போய் வேசிக்க இடத்துல அழித்து, அப்போ அவனுக்கு பாதிப்பு ஏற்படும். பன்றிக்கு போடுற தவிடு கூட கிடைக்கல, அதான் அவனுக்கு வந்த பாதிப்பு. அடுத்து அவங்க அப்பாவுக்கு பாதிப்பு, குடும்பத்துக்கு. அப்பா எப்போ மகன் வருவான் அப்படி போயிட்டானே, சொத்தை பிரிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல, நான் பெரிய பணக்காரராக இருக்கிறேன், என்கிட்ட எல்லா சொத்து இருக்குது, அவன் அழிச்ச சொத்தை விட இன்னும் கூட இருக்குது, அவன் திரும்பி வந்தால் போதுமேன்னு சொல்லி மகன் வர வரைக்கும் அப்பாவுடைய உள்ளத்தில் அவ்வளவு வேதனை. பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளை மனம் கல், பெத்த மனம் பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்கிறார். பிள்ளை வந்த பிறகு தான் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவன் நாத்தம் எடுத்து வாரான். அவன் யார்? இளையகுமாரன். பன்றிக்கு போடுற தவிடு கூட ஒரு வேளை அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு, நேர்த்தியான சாப்பாடு. அவன் வந்து பாவத்தை அறிக்கை செய்கிறான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதம். பார்த்தீங்களா? அப்போ அப்பாவையும் அந்த பாவம் பாதித்தது, தெய்வத்தையும் பாதித்தது, அவனையும் பாதித்தது. அதுக்கு தான் அந்த உதாரணம். பாவம் செய்தேன்னு சொன்னோன்னே இனி வேலைக்காரனா என்னை வச்சுக்கணும், வேலைக்காரன் இல்லை உன்னை பிள்ளையா வச்சுக்கிறப்பான்னு சொல்லி முதல்ல குளிக்க வச்சு முடியெல்லாம் வெட்டி, அதெல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லாதீங்க, நிச்சயம் செஞ்சுருப்பாங்க. முடியெல்லாம் வெட்டி, ஏன்னா முடியை வெட்ட கூட விட்டால் காசு இல்லை, பன்றிக்கு போடுற தவிடு கூட கிடைக்கல, முடியெல்லாம் வெட்டி நல்ல கோட்டு சூட்டு ஷூவு செருப்பு கூட இல்லாமல் வந்தான். நல்லா போட்டு நல்லா மட்டன் பிரியாணி அல்ல பீஃப் பிரியாணி. அங்கே என்ன அடித்தாங்க? இளங்கன்று. அதனால தான் பீஃப் பிரியாணிங்கிற. நல்லா பீஃப் பிரியாணி போட்டு நல்லா ட்ரம் செட்டெல்லாம் கொண்டு வந்து
நல்ல வீடே என்னது, நல்ல நடன. அந்த பாவத்தை சரி செஞ்ச பிறகுதான் அந்த பாதிப்பு மாறினது. புரியுதுங்களா? சரி, அடுத்து பைபிளில் பாவம், குற்றம், அக்கிரமம், மீறுதல்னு வரும். இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன், எழுதிக்காங்க, எடுக்க வேண்டாம். நம்ம பாவம் பாவம்னு சொல்லிட்டோம், அது தப்பல்ல, எல்லாமே பாவம்தான். மீறுதலாக இருந்தாலும் பாவம்தான், அக்கிரமமாக இருந்தாலும் பாவம்தான், குற்றமாக இருந்தாலும் பாவம்தான். நம்ம ஒரே வார்த்தையில் ஜென்டிலாக பாவம்னு சொல்லிடுறோம், அது உண்மைதான், நான் அதை மறுக்கலை. ஆனால் அதில் விளக்கம் இருக்குது. பாவம் என்பது சிந்தையில் உருவாவது, தவறான எண்ணங்கள், இதுதான் முதல்ல பாவம். ரெண்டாவது, சிந்தையில் உருவான பாவம் செயல் வடிவில் வருவது தான் குற்றம். குற்றம் எல்லாமே பாவம்தான் பொதுவாக சொன்னால். ஆனால் சிந்தையில் உருவாவது தான் என்னது? சிந்தைன்னு சொல்லும்போது அது ஆத்துமா இருதயத்தில் உருவாவது தான். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், அப்போ அக்கிரம சிந்தை, வீணான சிந்தை, தகாத சிந்தை, இருதயத்தில் உருவாகிற அந்த காரியங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு பாவம். அது அது சிந்தையில் இருக்கிற வரைக்கும் தான் பாவம், இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் தான் பாவம். அது செயல் வடிவில் வந்தால் அதற்கு பேர் என்ன பேர்? குற்றம். குற்றம் நல்ல கவனிங்க. அந்த குற்றம் மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சா அது அக்கிரமம். மனுஷனுக்கு விரோதமாக அந்த குற்றத்தை செஞ்சோம்னா அது அக்கிரமம். அதே குற்றத்தை தேவனுக்கு விரோதமாக செய்கிற செயல் மீறுதல். புரிஞ்சவங்க புரிஞ்ச மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கொஞ்சம் பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு, ஒரு அல்லேலூயா காணா. நேற்று பிரதர் பிலிப்பு, இன்னைக்கு பிரதர் அப்பா வரல, இன்னைக்கு அல்லேலூயாங்கிறது தானாக வரணும்னு. அல்லேலூயானா எல்லா வல்ல தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொல்லி சொல்லி கேட்கக்கூடாதுன்னு நேற்று பிரதர் சொன்னார். உண்மையும் கூட. ஏன் பாஸ்டர் சொல்கிறாங்கன்னா, ஜனங்க விசுவாசிக்க சொல்லாமல் இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. இதே செய்தி ஃபாரின்ல ஒருத்தர் கொடுத்தாருன்னா டக்குன்னு சேரை விட்டு ஏந்திரிச்சு கையை தட்டுவார், அல்லேலூயா அம்பார். இது ஃபாரின் ஸ்டைல். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஏதாவது சத்தம் போட்டால் யாராவது நினைப்பாங்க, இடையில அல்லேலூயா சொன்னால் ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லி பிரசங்கத்தை உள்வாங்கிக்கிட்டு குறிப்பெடுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறோம். இதனால தான் நம்ம தமிழ் பிரசங்கியா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் சொல்லுங்க. இப்போ அப்படின்னா நீங்கள் எல்லா வல்ல தேவனுக்கு மகிமை உண்டாவதாங்கன்னு இப்போ சொன்னீங்க, அதான் அதனுடைய அர்த்தம். இப்போ புரியுதுங்களா? நேற்று பிரதர் சொல்லிவிட்டு அவரே நிறைய அல்லேலூயா சொன்னார். நான் கவனித்தேன், எல்லா பிரசங்கத்தையும் கவனிப்பேன். யார் எப்படி கொடுக்குறா, என்ன ஸ்டைலில் கொடுக்குறாங்க, என்ன தலைப்பில் கொடுக்குறாங்க, எதை கோட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்களோ அதை விட நான் என்ன செய்வேன், யாராவது பிரதரை வீட்டு கூட்டம் மற்ற வெளியில் யார் எந்த பாஸ்ட் கொடுத்தாலும், எந்த செய்தியை கேட்டாலும், ஒரு யூடியூப்லேயே ஒரு பிரசங்கத்தை கேட்டாலும் ரொம்ப கவனமாக கேட்பேன். அதை ஒத்து வராத விட்டுருவேன், வசனத்துக்கு ஒத்து வராததை. சரி, போகட்டும். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, பாவம் சிந்தையில் உருவாவது, அது செயல் வடிவில் வருவதுதான் என்னது? குற்றம். அதே குற்றம், பாவம், அந்த குற்றம் மனுஷனுக்கு விரோதமாக ஒரு செயல் செய்தால் அது என்னது? அக்கிரமம். அதே குற்றம், பாவம் தேவனுக்கு விரோதமாக செஞ்ச என்னது? மீறுதல். மீறுதல். சரி, ஓகே. இப்போ தான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் முகவரை, இன்னமே தான் பிரசங்கம். சொல்லுங்கள் பக்கத்தில். இதுவரை சொன்னது பாவத்துக்கு முகவரையே இவ்வளோ நேரம் ஆச்சு, பாஸ்டர் எப்படா பாயிண்ட்டுக்கு வருவார்னு சொல்லி பாவத்தை மேற்கொள்ள, பாவத்தின் மேல் வெற்றி அடைய, வெற்றி ஆண்டு, அதுதான் செய்தி. அப்போ ஜெய கிறிஸ்து நமக்கு பாவத்தின் மேலே வெற்றியை கொடுக்க வேண்டுமானால் முதல்ல எபிரேயர் 12:1 இப்போ எடுத்து வாசிங்க. இப்போ தான் எடுக்கணும். வாசிங்க, எடுத்தவங்க. ஆகையால் ஒருத்தர் வாசிங்க. மேகம் போன்ற, நல்ல சத்தமாக, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நல்ல கவனிங்க, பாரமான யாவற்றையும். பிரதர் சிஸ்டர், பாவம் எங்கேயும் இல்லை, நம்ம சுற்றி தான் இருக்குது. சர்ச்சை முடிச்சுட்டு போனாவே பாவம் உலகத்தில் தான் போகிறோம். டெய்லி பாவம் மக்களோட தான் நம்ம
சந்திக்கிறோம். அப்போ நம்ம சுற்றி தான் பாவம் இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், பாவத்தை அறிக்கை செய்தது உண்மைதான், நம்ம பரிசுத்தவான் தான், நம்ம நீதிமான் தான். இப்போ திருவிருந்து எடுக்க போகிறோம், எவ்வித சந்தேகமும் இல்லை, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனாலும் பாவத்தை ஜெயிக்கணும்னா முதல் வசனம் இதுதான். மேகம் போன்ற எத்தனை தரான சாட்சிங்கன்னா, நீங்கள் இப்போ எபிரேயர் 11 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே ஆபேலிலிருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, அப்படியே விசுவாச வீரர் பட்டியல், ராகாப்பு, பின்னு நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக்கு, சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், மோசே, யோசேப்பு, இப்படி அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலாம் போட்டுட்டு தான் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, வாசிங்க சிஸ்டர், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட என்ன செய்யணும், ஓடணும். வாலிப தம்பி, அன்பு அம்மா, பிரதர், சிஸ்டர், பாஸ்டர், என்னால் பாவத்தை ஜெயிக்க முடியல, ஞானசானம் எடுத்தது உண்மை தான், திருவிருந்து எடுக்க போகிறது உண்மை தான், ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் பாவத்தோடு போராடுகிறேன், பாவத்தை ஜெயிக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு முதல் வசனம், பாவம் இருக்க தான் செய்யும். சாகிற வரைக்கும் பாவத்தோடு போராட்டம் உண்டு. நம்முடைய ஆவியில் போராட்டம் உண்டு, ஆத்மாவில் போராட்டம் உண்டு, சரீரத்தில் போராட்டம் உண்டு. இந்த சரீரம்னு சொல்லும்போது கண்களில் இச்சை வரும். எப்பேற்பட்ட பாஸ்டருக்கும் இச்சை வரும், விசுவாசிக்கும் வரும், கல்யாணம் ஆனவங்களுக்கு இச்சை வரும், ஆகாதவங்களுக்கு இச்சை வரும். உன் கண்ணு சுத்தமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும், ஆமாம் பாப்பா அப்புறம் டான்ஸ் பண்ணலாப்பா, உட்காருப்பா, இப்போ தான் சொன்னேன், அப்புறம் அது பதிவாகுது, இது எந்த பாப்பான்னு என்னை கேட்பாங்க ஒரு பிரதர். இப்படி விடும்போது முன்னாடி இருக்கிறவங்களும் உடனே தூக்கிட்டு போய் அங்கே அமைதியாக வச்சுக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ண விடக்கூடாது. பாருங்கள் இவ்வளவு மெசேஜில் பதிவாயிருச்சு. ஓகே, வேடிக்கை பார்க்கக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ பார்த்தீங்களா, இப்போ தடுமாறுது, ஸ்தோத்திரம். அப்போ பாவம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அப்போ கண்ணை சொன்னேன், அப்போ கண்ணில் இச்சை வரும். ஃபஸ்ட்டு லுக்கு பாவம் அல்ல, ரெண்டாவது லுக்கு தான் என்னது, ரெண்டாவது பார்வை தான் பாவம். நம்ம கண்ணை மூடிட்டு போக முடியாது. கண்ணை விழிச்சிட்டு போகும்போதே ஆக்சிடென்ட் நடக்குது, கண்ணை விழிச்சிட்டு போதே குறுக்க வர்றாங்க. கண்ணை மூடிட்டு போக முடியுமா? யோசனை பண்ணுங்க. ஆனால் திரும்ப ரெண்டாவது பார்க்குறதா என்னது, பாவம். பாவம் பிள்ளைக்கிறாங்க தான் சொன்னார். இப்போ ரோட்டு அழகான பொண்ணு வராங்க, அழகு தவறல்ல, ஃபஸ்ட்டு பார்க்குறது தவறல்ல, ஆனால் ரெண்டாவது இச்சையோடு பார்ப்பது தான் என்னது, பாவம். அதே போல் தான் சிஸ்டர், ஆண்கள் அழகாக வரும்போது ஆண்களை பார்ப்பது பாவம் அல்ல, இச்சையோடு பார்ப்பது தான் என்னது, பாவம். இப்படி கண்ணில் டெய்லி சோதனை வரும். நம்ம விசுவாசித்தான் நீதிமான் தான், இது சாகிற வரைக்கும் உண்டு. வாயின் வார்த்தையில் நமக்கு சோதனை வரும், புரியுதுங்களா? அதெல்லாம் பாவத்துக்கு நம்மளை வழி நடத்தும். செவிகளில் கேட்குற விஷயத்தில், கையில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், நம்ம கால் தேவனுக்கு சித்தமில்லாத இடத்துக்கு போகிற காரியத்தில், அப்புறம் ஆத்துமாவில் மனது, சிந்தனை, அந்த உணர்ச்சியில், ஆவியில், மனசாட்சியில், இப்படி ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் எடுக்க வேண்டாம், யோசேப்புன்னு எழுதி வச்சுக்கோங்க. யோசேப்புக்கு நித்தம் போராட்டம். போத்திபார் அரண்மனையில் இருக்கிறார், அவர் வெளியில் அவங்க ஓனர் போயிட்டார், நம்பி பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டார். இவர் வந்ததுனால ஆசீர்வாதம். ஆனால் எச்சமாட்டி அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறவ, புருஷனுக்கு துரோகம் பண்ணுறவ, அந்த யோசேப்பு மேலே கண்ணு போட்டு, யோசேப்பு கல்யாணம் ஆகாத ஒரு நல்ல வாலிபன், நல்ல சௌந்தரியவான், அழகாக இருந்ததுனால டெய்லி நித்த அந்த வார்த்தைகளை சொல்லி, என்னோட இந்த பாவம் பண்ணு, உபச்சாரம் பண்ணு, வேசித்தன பாவத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி, கடைசி ஒரு நாளில் வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்த போதிலும் கூட வஸ்திரம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஓடினாரே. இதுதான் பாவத்தை தள்ளி விட்டு ஓடுறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் யோசேப்புக்காக. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் இப்படி மாதிரி யோசேப்பு மாரினால வேற ஒரு சோதனை பாவத்தில் நம்மை பாவம் இழுக்கும். பாவம் கவர்ச்சி தன்மை உடையது. அதான் ஏவாள் பாருங்க, எத்தனையோ தரம் அந்த கனியை பார்க்கும்போது அன்னைக்கு அது பார்வைக்கு புசிப்புக்கு இன்பமும், பார்வைக்கு அழகாக அது இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தது. அது அப்படி பாவத்தினுடைய தன்மை இழுக்கும். திருட்டு தண்ணீர் தித்திக்குங்கிற மாதிரி. அப்போ சில நேரம் பாவம் என்ன செய்யும், அந்த சோதனை வருவது தவறல்ல, சோதனையை சாதனையாக மாற்றணும். புரியுதுங்களா? அப்படிப்பட்டவர்கள் தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். யோசேப்பு அந்த பாவத்தை செஞ்சிருந்தாருன்னா அரண்மனையில் ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்காது, கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார். அந்த பாவத்தை செஞ்சிருந்தா ஜெயிலேருந்து விடுதலை கூட கிடைச்சிருக்காது.
ஆனால் பொய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் போனாலும் ஏற்ற நேரத்தில் அங்கே விடுதலை ஆகி கர்த்தர் உயர்த்துகிறார். 2 ஆண் பிள்ளை மனாசா எப்ராஹிமை கொடுத்து யோசேப்பு கனிதரும் செடியாய் ஆண்டவர் மாற்றுவதற்கு காரணம், அந்த காலத்தில் இப்படி பைபிள் இல்லை, இப்படி பிரசங்கம் இல்லை, இப்படி தலைப்பாக பிரசங்கம் இல்லை, குறிப்பு எடுக்கலவங்கள மாதிரி யோசேப்பு தெய்வத்துக்கு பயந்ததுனால கர்த்தருக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்வது எப்படி? நீங்கள் பாவத்தை ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தர் பார்க்கிறார். எங்கள் அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, பிரசங்கம் பண்ணுகிற பாஸ்டர் பார்க்கல, எங்கள் அண்ணன் பார்க்கல, எங்கள் அம்மா பார்க்கல, உடன் விசுவாசி பார்க்கல. நான் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும், அந்தரங்க பாவத்தை, வெளியே செய்கிற பாவத்தை கர்த்தர் பார்க்கிறான்னு யாருக்கு நினைவு இருக்கிறதோ அவங்க தான் இந்த 2024ஆம் ஆண்டிலே பாவத்தை ஜெயிக்க முடியும். இதுதான் பாவத்தை ஜெயிக்க என் ஆண்டவர் வைத்திருக்கிற ஃபார்முலா. இதுதான் வழி. இதை தவிர பாவத்தை நீங்களும் நான் ஜெயிக்க வேறொரு வழி அல்ல. அடுத்து பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. பாவத்தை கண்டா விலகி ஓடணும். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஒத்து போகக்கூடாது, பாவத்தோடு ஒத்து போகக்கூடாது. ஏங்க இப்படி வலிக்கு பாசம் இருக்குது, அந்த பாசம் இருக்கிற இடத்துல போகக்கூடாது. இல்லை நான் போவேன்னா காலை இழுத்துக்கிட்டு வலிக்கு கொள்ள வேண்டியது தான். அது மாதிரி எங்கே நம்ம கீழே விழுந்துருவோம் பாவம்னு நமக்கு மனசாட்சிக்கு தெரியும். அந்த தெரிகிற இடத்துல என்ன செய்யக்கூடாது, அதை விட்டு விலகிடணும், ஓடிடணும். தீமோத்தேயுக்கு அதுதான் பவுல் சொன்னார். அன்றி பாலித்துக்கிற இச்சைகளை விட்டு நீ விலகி அவரும் ஓடுனதுனால தான் நல்ல ஒரு பிஷப்பாக ஊழியக்காரனா சின்ன வயசுலேயே. ஏன்னா அவங்க அம்மா பாட்டி வசனத்தை சொல்லி வளர்த்ததுனால, பவுலும் ஊழியக்காரரும் சொன்னதுனால அந்த பாவத்தை தள்ளி விட்டு அவர் ஓடுனதுனால ஜெயித்தார். இதுதான் பாவத்தை ஜெயிக்க. 2வது, சரி 2வது நீங்கள் பாவத்திலேருந்து வெற்றி பெற 2வது என்னன்னா, அப்படி தான் விரும்புகிறோம், எல்லாம் செய்கிறோம், சில நேரத்தில் நம்ம தவறிடுறோம், விழுந்துடுறோம். பெரிய பெரிய பாவம் செய்கிறதில்ல, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி செய்கிற பெரிய பெரிய பாவம் செய்கிறதில்ல. எண்ணத்தில், சிந்தனையில், பார்வையில், பேச்சில், பண விஷயத்தில், இப்படி ஆவிக்குரிய காரியத்தில், ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்தில், பூமிக்குரிய காரியத்தில் சில நேரம் நம்ம தவறுறோம். ரைட்டுங்களா? சரி, இப்போ ஒரு 7 பேரை சொல்ல போகிறேன், நீங்கள் குறிச்சிக்கங்க, குறிப்பெடுக்கிறவங்க. நான் சொன்னல நிறைய பேர் இன்றைக்கி பிரசங்கமே அப்படி தான் இருக்கணும். முதல்ல பைபிளில் பாவத்தை அறிக்கை செய்துங்கிறபோது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் என்ன செய்வான், இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 எழுதி வச்சுக்கோங்க, எடுக்க வேண்டாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அடுத்த வசனம் எழுதிக்கங்க, நீதிமொழி 28:13-14. இப்போ நான் சொல்கிற பேரெல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்வோன் அந்த 10 வாதம் வந்தப்ப உடனே நான் பாவம் செஞ்சேன்னு அறிக்கை செய்கிறார். நான் பாவம் செஞ்சேன். திரும்ப லகுவாகும் போது தன் இருதயத்தை என்ன செய்கிறாரு, கடினப்படுத்துகிறார். அதாவது பிரச்சனை வரும்போது நான் பாவத்தை அறிக்கை செய்கிறாரு பார்வோன் அரசன். அது லகுவாகும்போது திரும்ப மறுபடியும் இதே மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பார்வோன் நான் பாவம் செய்தேன்னு சொல்லுவார், ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. எடுக்க வேண்டாம், எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. யாத்திராமம் 9:27, யாத்திராமம் 10:16, யாத்திராமம் 9:27, யாத்திராமம் 10:16 வீட்டில் போய் படித்து பாருங்கள். 2வது ஒரு மனுஷன் நான் சொல்கிறேன், பிலேயாம், தீர்க்கதரிசி தான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கக்கூடாது, அது பாவம், ஆசீர்வதிக்கணும், அதான் உண்மை. இவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு, அந்த அரசனுடைய காசுக்கு ஆசைப்பட்டு போகிறாரு. கழுத வாயை திறந்து, கழுத பேசி சரித்திரமே இல்லை, கழுத வாயை திறந்து பேசாத கழுதையை பேச வச்சார். நல்லா கவனிங்க. அவரும் சொல்கிறாரு, என்னாகும் 22:34 எடுக்க வேண்டாம், எழுதிக்கங்க, நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் பாவத்திலிருந்து வெற்றி பெற முடியாது என்பதற்காக தான் எல்லாம் சொல்கிறேன். இன்னொரு மனுஷன் ஆகான், யோசுவா காலத்தில் அங்கே போய் எதையும் எடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் பாபிலோனிய சால்வை, அந்த பொண்ணு, வெள்ளி இதெல்லாம் கூடாரத்தில் புதைச்சி வச்சுட்டு யாருக்கும் தெரியலைன்னு சொல்லி அப்படியே வந்து நிற்கிறார். அங்கே ஆயிப்பட்டணத்தில் தோல்வி.
யோசுவா முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் இதான் ரகசியம், கோத்திரம் கோத்திரமாக வர சொல்லு, குடும்ப குடும்பமாக வர சொல்லு, பேர் பேராக வர சொல்லி கரெக்டாக ஆகான் குறிக்கப்பட்டான். அப்போ தான் நான் பாவம் செஞ்சேன். பாவம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ஆகான் ஒத்துக்கல. கண்டுபிடிச்ச பிறகுதான் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு யோசுவா 7:20 எழுதிக்கங்க. யோசுவா 7:20. இந்த எழுதாதவங்கள்ட்ட நீங்கள் இருந்துட்டு போங்க, ஒரு அரை மணி நேரம் இருந்து உங்கள்கிட்ட கேட்பேன் சொன்ன வசனத்தெல்லாம் இருதயத்திலிருந்து சொல்லணும். அப்போனா அடுத்த வாரமே ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிங்க. அவ்வளோ முத்தான வசனம், முக்கியமான வசனம், பாவத்தை மேற்கொள்ள. இதை தெரிஞ்சது நீங்கள் இறங்கக்கூடாது. இப்போவுமே வசனத்தை அசட்டை பண்ணக்கூடாது, தெரிஞ்ச செய்தி தானே. ஆகான். அடுத்து சவுல் அரசன். சவுல் அரசன் பாருங்க, 2 தடவை உயிருக்கு ஆபத்து வந்துச்சு. அப்போ ஒரு தடவை நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சவுல் அரசன் சொல்கிறாரு தாவீதுக்கிட்ட. ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை, பாவத்தை விட்டும் விடலை, திரும்ப திரும்ப துரத்துறார். நான் சொன்ன பார்வோன், நான் சொன்ன பிழையாம், ஆகான், சவுல் பாவத்தை அறிக்கை செஞ்சாங்க, பாவம் செஞ்சேன்னு சொன்னாங்க, கன்ஃபஸ் பண்ணாங்க, ஆனால் விட்டு விடலைங்க. இதனால தான் இவங்கள பாவத்தை ஜெயிக்கலை. சவுலுக்கு 1 சாமுவேல் 26:21, 1 சாமுவேல் 26:21, 4 பேர் பழைய ஏற்பாட்டில் சொன்னேன். பாவம் செஞ்சேன்னு சொன்னாங்க, உண்மையாக பாவத்தை அறிக்கை செய்யலை. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் சொல்கிறேன், யூதாஸ் காரியர். மத்தேயு 27:4, மத்தேயு 27:4 யூதாஸ் காரியர். 30 வெள்ளிக்காசுக்கு பண ஆசை பாவம், பணம் தேவை, பண ஆசை பாவம். 30 வெள்ளிக்காசுக்கு கேவலம் கேசியர் பொறுப்பை கொடுத்தார், நம்பிக்கை துரோகம் பண்ணி காட்டி கொடுத்துட்டார். ஜீசஸ்ட வந்திருந்தா மன்னிச்சிருப்பார். சபிச்சு சத்தியம் பண்ணின பேதுருவை கூட ஆண்டவர் மன்னிச்சார். அது உண்மையான மனம் திரும்புதல். ஆனால் யூதாஸ் காரியத்தை மறுபடி பிரதான ஆசாட்ட போனதுனால, அது ஓம்பாடுனதுனால அந்த 30 வெள்ளிக்காசை அனுபவிக்க முடியாமல் கீழே போட்டுட்டு போயிட்டாரு. அதை கூட காணிக்கை பெட்டியில் போடாமல் அந்நியர்கள் அடக்கம் பண்ணுகிற இரத்த நிலம் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு இடத்த என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்க. அப்போ யூதாஸ் காரியத்தும் பாவத்தை அறிக்கை செஞ்சார், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு. ஆனால் அறிக்கை செய்ய வேண்டிய ஜீசஸ்ட வந்து பாவத்தை அறிக்கை செய்யாமல் அவர்கிட்ட வந்து சொல்லி தான் மன்னிச்சிருப்பார். பிரதான ஆசிட்ட மனுஷன்ட்டு போய் சொன்னதுனால, அது ஓம்பாடுனதுனால மன்னிப்புக்கு வெளியெல்லாம் போயிட்டார். அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்வோன், பிழையாம், ஆகான், சவுல், யூதாஸ் காரியர், இந்த 5 பேர் பாவத்தை அறிக்கை செஞ்சாங்க, ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. இப்போ நான் சொல்கிற 3 பேர் உண்மையான மனம் திரும்புதல். தாவீது விபச்சார பாவம் பண்ணார், கொலை செஞ்சார். அவர் கொலை செய்யலை, உரியா தான் கொலை, யோவாப் தான் அங்கே படைத்தலைவன் கொலை செஞ்சாலும் உரியாவை இவர் தான் ஆளை விட்டு கொலை செய்யுங்க, யுத்தம் நடக்கும்போது வாங்கணும். அப்போ 10 கட்டளை 2 கட்டளையை மீறினார். கட்டளையை மீறுவதான் பாவம். கொலையும் செஞ்சார், விபச்சாரமும் பண்ணிட்டார். ஆனால் சங்கீதம் 51 பாருங்க, நறுங்குண்ட இருதயத்தோடு அவர் ஜெபம் பண்ணதுனால அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். 2வது புதிய ஏற்பாட்டில் இளையகுமாரன், ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இளையகுமார் உண்மையாக மனம் திரும்பி எழுந்து வந்து, தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சேன்னு சொல்லி அறிக்கை செஞ்சு அதை விட்டுட்டான் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இளையகுமார் அந்த பாவத்தை செய்யலை. அதுக்கப்புறம் தாவீது அந்த பாவத்தை செய்யலை. அந்த ஒரு காரியத்தை பச்சைப்பால் விஷயம்னு சொல்லி ஆண்டவரே எழுதி வச்சிருக்கிறார். 3வது பேதுரு சபிச்சு சத்தியம் பண்ணார். ஆண்டவரை ஒன்றுமே சொல்லலை, ஒரு அன்பின் பார்வை அப்படி தான் பார்த்தார் அவர், அவ்வளோதான். உடனே மனம் கசந்து என்ன செஞ்சார், அழுதார். உண்மையான மனம் திரும்புதல். இப்போ புரியுதுங்களா? நான் சொன்ன பார்வோன், பிழையாம், ஆகான், சவுல், யூதாஸ் காரியத்தில் பாவத்தை அறிக்கை செய்தார்கள், உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. ஆனால் அடுத்து 3 பேர் சொன்னனே, தாவீது, இளையகுமாரன், பேதுரு, உண்மையாக அறிக்கை செஞ்சாங்க. இன்னைக்கு சபையில் பாவத்தை அறிக்கை செய்யணும்னு சொல்லும்போது, பாவம் செஞ்சேன்னு சொல்லி ஒரு உணர்வு இல்லாமல் அறிக்கை செய்கிறவங்க பாவத்தை ஜெயிக்க முடியாது. யார் உண்மையாய் நான் தவறிட்ட ஆண்டவரே, நான் பொய் சொல்லிட்டேன் ஆண்டவரே, நான் பெருமை வந்துருச்சு ஆண்டவரே, பண விஷயத்தில் உண்மை இல்லை ஆண்டவரே, வஞ்சிட்டேன், ஏமாத்திட்டேன் ஆண்டவரே, வீட்டில் ஆண்டவரே கெட்ட வார்த்தை சொல்லிட்டேன், தாய் தகப்பனை நான் மதிக்கலை, அதெல்லாம் பாவம், இப்படி காரியத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி யார் நீ நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு உண்மையாய் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்களோ, இவர்கள் தான் பாவத்திலிருந்து வெற்றி பெற முடியும். ஆமேன்னு சொல்கிறவங்க சத்தமா இல்லையா சொல்லலாமா? இன்னும் சத்தமா?
மூன்றாவது பாவத்தை ஜெயிக்க சங்கீதம் 119:9 வேகமா. சங்கீதம் 119:9. இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் நீங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின் பிரகாரம் தன்னை. ஆமாம், அப்போ வாலிபன் மாத்திரமல்ல, அந்த வசனம் பெரியவங்க சின்னவங்க முதியவங்க சுத்தம் பண்ணுறதுக்கு வேத வசனம்தான். யார் பைபிளை படித்து உணர்வு அடைகிறாங்களோ அவங்க தான் பரிசுத்தமாக வாழ முடியும். அதே 119:11 சீக்கிரம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அதனால தான் சிறு பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸில் வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோம். சகோதரிமார்களுக்கு இந்த வருஷம் பாசமா சங்கீதங்களை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லி பல புத்தகங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிறோம். சகோதரர்களுக்கும் அப்படிதான், வாலிப பிள்ளைகளுக்கும் அப்படித்தான். சில போஷனை கொடுத்து இருதயத்தில் வசனம் இருந்தால் தான், அந்த வசனம் தான் கால்களுக்கு தீபம், பாதைக்கு என்னது வெளிச்சம். ஒரு நல்ல வசனத்தை வாசிங்க. எல்லாமே நல்ல வசனம் தான். 1 யோவான் 3:9 இதுக்கு ஒத்த வசனம். 3வது பாயிண்ட்டுக்கு ஒத்த வசனம் 1 யோவான் 3:9 சீக்கிரம். கடைசியில் இருக்கும் பாருங்க. 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அப்ப வித்துங்கிறது தேவனுடைய வசனம், பைபிள் வசனம் வித்து. இந்த வித்து யாருக்குள்ள இருதயத்தில் இருக்கிறதோ அவங்க தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். அதனால தான் 1 பேதுரு 1:23 அந்த வித்து என்னன்னு போட்டிருக்கு. 1 பேதுரு 1:23 சீக்கிரம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, நீங்களும் நானும் மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டு இருக்கிறோம். வசனத்தினால பிறந்திருக்கிறோம். ஞானஸ்தானத்தினால மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்முடைய பழைய மனுஷனை அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஞானஸ்தானத்தை விட்டு தண்ணீரை விட்டு வரும்போது ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறோம். இன்னும் வசனங்கிறது, அது தண்ணீர் என்பது வசனத்தையும் குறிக்கிறது. தண்ணீரை நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம அழுக்கெல்லாம் போகுது, வேர்வெல்லாம் போவது போல வசனமாகிய தண்ணீர்னால ஒவ்வொரு நாளும் தாகம் தீர்க்கப்படணும். யார் குளிக்கிறாங்களோ அந்த வசனம் தான் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். பாவத்தை ஜெயிக்க 3வது அழிவில்லாத வித்து வேத வசனம். 4வது ரோமர் 8:13 சீக்கிரம். அந்த 4 சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த 4 ரொம்ப முக்கியம் பாவத்தை ஜெயிக்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், கவனிக்கிறீங்களா? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரோமர் 8:13. பிரதர் சிஸ்டர், 4வது நம்மளால பரிசுத்தமாக வாழ முடியாது, பாவத்தை ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவை. யார் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பெற்று ஆவியானவரோடு கூட உறவாடி ஒவ்வொரு நாள் ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டு நடக்கிறார்களோ, பாவம் நிறைஞ்ச உலகத்தில் ஆவியானவர் நம்மளை பரிசுத்த பாதையில் நடத்துவார். மாம்சத்தின்படி பிழைத்தால் நம்ம செத்து போயிடுவோம், சாவீர்கள். அப்போ அபிஷேகத்தினால், ஆவியினாலே, வசனத்தினாலே, ஆவியானவர் தான் வசனத்தை கொண்டு நம்மளை நடத்துகிறார், சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறார். பாவத்தை, அக்கிரமத்தை, நியாய தீர்ப்பை கண்டித்து என்ன செய்கிறாரு? ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆவியானுடைய வேலை உணர்த்துகிற வேலை. பிசாசுடைய வேலை குற்றச்சாட்டுவான். பாருங்க, உங்களை பாவம் செய்ய வச்சு என்னையும் பாவம் செய்ய வச்சுட்டு மனசாட்சியை குற்றப்படுத்துவான். குற்றப்படுத்துகிற வேலை பிசாசு வேலை. ஆனால் ஆவியானவர் குற்றப்படுத்த மாட்டார், ஜென்டிலாக உணர்த்துவார். இந்த இடத்துல கோவப்பட்டிருக்கக்கூடாது, இந்த இடத்துல பெருமை வந்திருக்கக்கூடாது, இந்த இடத்துல அப்பா அம்மாவுக்கு விரோதமாக பேசியிருக்கக்கூடாது, இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஏன்னா வசனம் இருக்கிறதுனால ஆவியானவர் வசனத்தின் மூலம் என்ன செய்வார்? நம்மளை உணர்த்துவார். அப்படி ஆவியானவர் யார் நடத்தப்படுறாங்களோ அவங்க தான் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியும். இதுதான் பாவத்தை மேற்கொள்ள, பாவத்தை ஜெயிக்க ஆண்டவர் வைத்திருக்கிற வழி. இந்த 4 ரொம்ப முக்கியமானது. ஒரு இல்லையா சொல்லாமா? அப்படி கையை 4 காட்டுவீங்களா உங்கள் மனசில் பதிய? இப்போ ஒன்று சொல்லுங்கள், பாவத்தை ஜெயிக்க என்ன செய்யணும்? உதறி தள்ளிவிட்டு என்ன செய்யணும்? யோசேப்பை போல, தீமோத்தேயை போல என்ன செய்யணும்? ஓடணும். 2வது என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும்.
5 பேர் அறிக்கை செஞ்சு விட்டு விடல. பார்வோன மாதிரி இருக்கக்கூடாது, பிள்ளையா மாதிரி இருக்கக்கூடாது, ஆகான போல இருக்கக்கூடாது, சவுல போல இருக்கக்கூடாது, யூதாஸ் காரியத்தை போல இருக்கக்கூடாது. பின்னாடி சொன்ன 3 பேர் போல, தாவீதை போல, இளையகுமாரனை போல, பேதுருவை போல அறிக்கை செய்து என்ன செஞ்சிடணும்? விட்டுடணும். அப்படிப்பட்டவங்கள பாவத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க. 3 முறை பேதுரு மறுதளிச்ச உண்மைதான். ஆனால் விட்டு விட்டாருங்க அறிக்கை செஞ்சு. அதுக்கப்புறம் மறுதளிக்கவே இல்லை. இதுதான் பாவத்தை ஜெயிக்க வழி. புரியுதுங்களா? இளையகுமார் தவறுனது உண்மைதான். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பா கோச்சிட்டுலாம் போகல, திரும்ப சொத்தெல்லாம் கேட்கல, அப்பாவிட்டே இருந்துட்டார் கடைசி வரைக்கும். தாவீது அப்படி தான், தவறுனது உண்மை தான், கடைசி வரை அதுக்கப்புறம் தவறவே இல்லை, அந்த 1-2 விஷயத்தை தவிர. அப்போ உங்களுக்கும் எனக்கும் வேதத்துக்கு மிஞ்சின நீதிமான இருக்க முடியும். என்ன தான் ஞானஸ்தானம் எடுத்தாலும், இப்போ திருவிருந்து எடுத்தாலும் திரும்ப பாவ சோதனை வரும். இந்த இடத்த விட்டு போகும்போது பாவ சோதனை வரும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் தேவசத்தில் 2.5 மணி நேரம் இருக்கிறோம். அப்புறம் உலகத்தோடு தான் நம்ம தொடர்பு கொண்டிருக்கிறோம். உலகம் நம்மளை இழுக்கும், பாவம் நம்மளை இழுக்கும். பாவத்தை ஜெயிக்க, பாவத்தை என்ன செய்யணும்? காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒவ்வொரு அவயங்களை அறிக்கை செய்யணும். நீங்கள் இரவு படுக்க போகும்போது அநேக விஷயங்களை தவறி இருப்போம், நீங்களும் நானும். அப்போ இரவு படுக்கும்போது, ஆண்டவரே கண்ணில் தவறிட்டேன், வாயில் தவறிட்டேன், கோபப்பட்டு பேசிட்டேன், இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், சண்டை போட்டுட்டேன், இப்படி எது பாவமோ உங்களுக்கு தெரியும். அதை அறிக்கை செஞ்சு என்ன செய்யணும்? இரவு படுக்கும்போது மறக்காமல் அறிக்கை செய்யாமல் நீங்கள் படுத்தீங்கன்னா பாவத்தை ஜெயிக்க முடியாது. காலையில் எப்படி பாவத்தை பரிசுத்தத்துக்கு அறிக்கை செய்கிறீங்களோ, ஒவ்வொரு ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குறீங்களோ, அதே போல் இரவு படுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? தவறிட்ட ஆண்டவர் அறிக்கை செய்கிறவங்க தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். அடுத்து 3வது என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை கருத்தாக வாசித்து ஆண்டவரனோடு பேசலான்னு சொல்லி, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தின் மூலம் ஆவியானவர் என்னோடு பேச சொல்லி யார் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ அவர்கள் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். 4வது பரிசுத்த ஆவியானவர். நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆவியானவர் உதவி, ஒத்தாசை தேவை. அவருடைய உதவி இருந்தால் தான் நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ முடியும். ஒன்று சொல்லி முடிக்கிட்டீங்களா? பவுல் பாருங்க, நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேன்னு அதை என்ன மாட்டேன்? செய்ய மாட்டேன். எதை செய்யக்கூடாது நினைக்கிறேன்னு அதை என்ன செய்கிறேன்? நான் செய்கிறேங்கிறார். அவர் சொல்கிறாரு, நாளில் எனக்குள்ள இருக்கிற பாவ சுபாவமே அப்படி செய்கிறதுன்னு சொல்லி போராட்டம் இருந்துச்சு. ஆனால் கடைசி நாளில் பாவத்தை ஜெயித்தாருங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிற விசுவாசியை பார்த்தா உங்களுக்கு சாட்சி சொல்லும்போது, மற்ற சாட்சியை சொல்கிறேன், சாட்சி தான் நல்லது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல், நான் டைமுக்கு முன்னாடி வர்றது போல், நான் பைபிள் படிக்கிற மாதிரி, நான் ஜெபம் பண்ணுற மாதிரி, சபையில் ஒரு காரியம் நான் முன்னாடி நிற்கிற மாதிரி, வீட்டில் இருக்கிற மாதிரி என்ன நீங்கள் என்ன செய்யுங்க? பின்பற்றுங்கள்னு சொல்ல முடியுமா? கேள்விக்குறி. ஆனால் பவுல் இங்கே இருப்பாரானால், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்று. ஜீசஸ் தான் என்னை பின்பற்றுங்க சொன்னார். பவுலும் ஆரம்பத்தில் விழுந்து எழுந்துச்சு. அப்போ இன்றைக்கி நீங்கள் பாவத்தில் விழுந்து எழுந்திருக்கலாம். பாஸ்டர், இந்த பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியல, நான் விழுந்து எந்திரிக்கிறேன். வெற்றியின் ஆண்டுன்னு சொன்னீங்க, தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது. இன்றைக்கு பாவத்தின் மேலே வெற்றின்னு சொன்னீங்க, எனக்கு பாவத்தின் மேலே ஒரு வெற்றி வேணும், எனக்கு உதவி செய்யணும். இந்த 4 காரியத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும், நிச்சயமாக பாவத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இதுதான் பாவத்தை மேற்கொள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற வழி. எழுந்து நிற்கலாமா?